மானம் கெட்டு குட்டிச்சொரா போவதும் இல்லாமல் தன்னிடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களையும் வாரு, வருங்காலத்தில் நீ இப்படி மாறு என்று சொல்லாமல் பாடம் நடத்தக்கூடிய இன்றைய பள்ளிக்கூடங்கள், குறிப்பாக பிரைவேட் ஸ்கூல்கள்ல இது அதிகமா நடக்குது. இது பெரிய தப்பா, இது பெரிய ஹராமா, இது டீச்சர்ஸே போட்டாரு என்ன பெரிய குத்தம் கம்மிங்க என்று நீங்க கேள்வி எழுப்பலாம். பெரிய குத்தம்லாம் ஒண்ணும் இல்ல, கொண்டாடுங்க. அது நல்ல வார்த்தைகளை சொல்லி, உங்கள்கிட்ட படிக்கிற மாணவருக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி, அவங்கள்ட்ட திறமைய இது போன்ற நாட்கள்ல வெளியே கொண்டு வாங்க. இதான் டீச்சர்ஸ் டே கொண்டாடுற அடிப்படை மாறுதல். ஆசிரியர் தினத்தன்று ஆடலோடு பாடலோடு குதிப்பது அல்ல. அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன திறமை வெளியே கொண்டு வாங்க. நான் விஷயத்தை ஆழமா கவலையால் பதிவு செய்யறேன். இருக்கிறதே மோசமா போயிட்டு இருந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். இன்னைக்கு நீங்க எந்த துறையில உள்ள போனா நம்ம இஸ்லாமியன் பேர் சொல்ற மாதிரி யாருக்கு சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார்? கவர்மெண்ட் தரக்கூடிய சலுகையில 3% நம்ம ஆளுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், ஒரு IAS, ஒரு IPS, ஒரு ஆர்மியில மிலிட்டரியில நம்ம ஆளு எத்தனை பேர்? யாராவது சொல்ல முடியுமா? 1-2 பேர்ல விடுற மாதிரி நம்ம சமூகத்துல என்ன ஒரு ஆகி போயிருந்து 8வது 10வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அவன் ஏதாவது கொஞ்சம் சேட்டை பண்ணான்னா உடனே பாவா நீ ஸ்கூலுக்கு போவாத, நான் விசா எடுக்கிறேன், நீ என்ன செய்ய வெளிநாட்டுக்கு போனோம் நாங்க அனுப்பிடுவாங்க. அவன் அங்க போய் மாங்க 4 வருஷம் சம்பாதிக்கிறான். பிள்ளைக்கு எல்லாம் வந்துருச்சு, பிள்ளை நல்லா திறமை சரியாயிடுச்சு சொல்லி பாவா